வாழைப்பழம் விசஸ் மைசூர் பாக் எது நமக்கு ரொம்ப நன்மை தருதுன்னு வாங்க பார்க்கலாம். வாழைப்பழத்துல 105 கலோரி இருக்கு. மைசூர் பாக்குல 324 கலோரி. கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, பனானால 27 கிராம், மைசூர் பாக்குல 30 கிராம். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே அளவு தான் இருக்கு. ஒரு 10% ஒரு நாளைக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸை இதே பூர்த்தி செய்யுது. புரோட்டீன் வைஸ் பார்த்தா, வாழைப்பழத்துலயும் மைசூர் பாக்குலயும் 2லயும் கம்மியா தான் இருக்கு. ஃபேட் எடுக்கும்போது தான் முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு தெரியுது. மைசூர் பாக்குல 21 கிராம் இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தேவையான ஃபேட் 30% இதே கொடுக்குற மாதிரி போயிடுது. வைட்டமின்ஸ் போனோம்னா, நம்மளுக்கு பனானால சி விட்டமின் அப்புறம் பி6 விட்டமின் ரெண்டுமே கிட்டத்தட்ட 20% பக்கத்துல இருக்கு. இது நமக்கு தேவையான வைட்டமின்ஸை பூர்த்தி பண்ணுது. மைசூர் பாக்குல பி1 விட்டமின் என்னதான் 10% இருந்தாலும், நம்மளுக்கு பி1 விட்டமின் மோஸ்ட்லி நம்ம அரிசியிலையும் மற்ற நம்ம சாப்பிடக்கூடிய அன்றாட சாப்பாட்டுலயும் கிடைச்சிருது. மினரல்ஸ் எடுத்துக்கிட்டா வாழைப்பழத்துல பொட்டாசியம் ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு 12% பூர்த்தி செய்யுது. மெக்னீசியமும் 7% கிட்ட இருக்கு. ஆனா மைசூர் பாக்குல பெருசா எதுவும் தெரியல. இதையெல்லாம் பார்க்கும்போது மைசூர் பாக் கெலோரிய 15% பூர்த்தி செஞ்ச அளவுக்கு மத்த நமக்கு தேவையான சத்துக்களை பூர்த்தி செய்யலைன்னு தெளிவா தெரியுது. இந்த ஒரு காரணத்தினால பனானா, அதாவது வாழைப்பழம் மைசூர் பாக்கை விட சிறந்ததுன்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. நாக்கு முக்க